காலை பொழுது அழகாக புலர்ந்தது. வர்ஷாவின் கையை பிடித்த மாயவன், "மித்து, எதுக்கு இப்படி நீ என்கிட்ட பேசாம இருக்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு என்ன தாண்டி ஆச்சு? ஏன் இப்படி 2 நாளா மொறச்சுக்கிட்டே இருக்க?" என காஃபியை கொண்டு வந்து வேலை முடிந்தது என நகர்ந்த மனைவியிடம் ஆதங்கமாக கேட்டார். "நான் வீட்லயே அடிமை வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களோட மனைவி மாயவன். எனக்கு எதுவுமே தெரியாது தான். அதுக்காக நீங்க சொல்றதெல்லாம் சரியா தப்புன்னு கூட யோசிக்காம மண்டைய ஆட்டுறதுக்கு நான் ஒன்றும் பொம்மை கிடையாது. போதும் மாயவன். இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையே வெறுத்த மாதிரி இருக்கு. அன்னைக்கு என்ன வார்த்தை சொன்னீங்க? வீட்ல சும்மா உட்காந்துருக்க உனக்கு என்ன தெரியும்னு தானே கேட்டீங்க. உண்மைதான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. கைய விடுங்க. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு என கோபமாக கூறினார். மித்து, நான் உன்னை எப்பவுமே அடிமையா நினைக்கவோ இல்ல அப்படி நடத்தினதோ கிடையாது. நீ என் பொண்டாட்டிடி. அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல வார்த்தையை விட்டுட்டேன். அதை இப்ப வரைக்கும் புடிச்சுக்கிட்டு சுத்துறது நல்லா இல்ல. நான் அன்னைக்கு பேசினது தப்புதான். சாரி. பேசாமல்லாம் இருக்காதடி. ஒரு மாதிரி இருக்கு என கண்கள் கலங்க கூறினார் மாயவன். வர்ஷா அப்படியே நிற்கவும் அவரை இழுத்து தன் நெஞ்சில் சாய்த்து கொண்ட மாயவன், மித்து, என் மேல ரொம்ப கோவமா இருக்கியா என அவர் கன்னத்தை 2 கையால் தாங்கியபடி கேட்டார். கோவம்தான். இன்னும் கோவமா தான் இருக்கேன் என அவர் நெஞ்சில் சாய்ந்து கொண்ட வர்ஷா, எனக்கு அன்னைக்கு எப்படி இருந்தது தெரியுமா? உங்களுக்காக தானே மாயவன் எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் விட்டேன். நான் வேலைக்கு போறது கூட உங்களுக்கு அசிங்கமா இருக்கும்னு தானே வேலைக்கு கூட போகாம இருந்தேன். நீங்க என்னன்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாதிரி பேசுறீங்க என அவர் நெஞ்சில் அடித்துக்கொண்டே அழுது கொண்டே கூறினார். நிஜமா உன்னோட திறமைய அழிக்கணும்னு நான் வேலைக்கு போவேனான்னு சொல்லல மித்து. உங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. நம்ம கம்பெனியா இருந்தாலும் மோகனாவுக்கு நடந்ததெல்லாம் உனக்கு தெரியும் தானே? இங்க போட்டியும் பொறாமையும் அதிகம் மித்து. உன் திறமை எப்படின்னு எனக்கு தெரியும். எனக்கு நீ நல்லா இருக்கணும். காலம் முழுக்க என் கூட துணையா இருக்கணும்னு ஆசை. நீ என் கூட இருக்கும்போதே 2 முறை உன்னை கொல்ல ட்ரை பண்ணாங்க. இதுல உன்னை நான் வேலைக்கு எப்படி அனுப்ப முடியும்? கோவத்துல சில வார்த்தை வரும் தான். அதுக்காக அதையே பிடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ என்னோட உயிர்டி. உன்னை வேணும்னே கஷ்டப்படுத்துவனா? என அவர் நெற்றியில் முத்தமிட்டவாறே கேட்டார் மாயவன். சாரி. அண்ட் ஐ லவ் யூ மாயவா. ஐ லவ் யூ சோ மச் மித்து. உங்க அம்மா அப்பா கிட்ட பேசுனியா என மாயவன் கேட்க, பேசின மாயவன். அம்மா அப்பா 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. எப்போ இந்தியா வராங்களாம்? அது தெரியல. அம்மா அத பத்தி எல்லாம் எதுவுமே சொல்லல. கூட அத்தையும் இருக்காங்க. அவங்களையும் பார்த்துக்கணும்ல. அதனால தான் இப்போதைக்கு அவங்க இங்க வர்றதுக்கு வாய்ப்பில்லன்னு தான் நினைக்கிறேன் என்றார் வர்ஷா. வர்ஷாவின் பாட்டி மீனாட்சி தேவசேனா வயது மூப்பின் காரணமாக காலமாகிவிட்டார். சரி மித்து, வியானா போய் பாத்தியா? இல்ல விடுங்க. நான் போய் அவன பார்க்குறேன். பாவம் பையன். வீட்ல இருக்கிறதே மாசத்துல 2, 3 நாள் தான். ரொம்ப கஷ்டப்படுறான். நீங்க இந்தியன் டீம் கமிட்டில ரெக்கமெண்ட் பண்ணா குறைஞ்சா போயிடுவீங்க என குறைப்பட்டு கொண்டே கேட்டார். நான் ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டேன். உன் பையன் தாண்டி. நான் என் சொந்த கால்ல தான் முன்னேறுவேன்னு சொல்லிட்டான். அதான் நானும் விட்டுட்டேன். எப்பவும் எந்த பின்புலமும் இல்லாம முன்னேறி வர்றது தான் நல்லது. அவன் பொறுமையா இந்தியன் டீம்ல செலக்ட் ஆனாலும் பரவாயில்ல. நான் சிபாரிசு எல்லாம் பண்ண மாட்டேன் என்றார் மாயவன் உறுதியாக. ரொம்ப தான் என முகத்தை வெட்டிக்கொண்டு அங்கிருந்து ஹாலுக்கு வந்தார் வர்ஷா. ஹால் சோஃபாவில் சன்வி, வியான், சாஹி மூவரும் அமர்ந்திருக்க, சாஹி வேலைக்கு போலையா என வர்ஷா கேட்டார். இல்ல பெரியம்மா, ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அதான் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டேன் என்ன புன்னகைத்தான் சாகித்யா. சரிடா, 3 பேரும் காஃபி குடிச்சிட்டீங்களா? நான் குடிச்சிட்டேன் பெரியம்மா. மம்மி வச்சு குடுத்தாங்க. இன்னும் இவங்க 2 பேரும் தான் குடிக்கல என்றான் சாகித்யா. அம்மா, நான் குடிச்சிருப்பேன். இதோ இந்த பிசாசு பண்ணுன பைத்தியக்காரத்தனத்தால காஃபி கீழ கொட்டிருச்சு என ஷன்வியை கை காட்டி பாவமாக கூறினான் வியான். ஏன்டி எப்ப பாரு நீயும் யாழியும் அவங்கிட்டயே வம்பிழுக்கிறீங்க என ஷன்வி அருகில் அமர்ந்து கொண்டு கேட்டார் வர்ஷா. இவன் எங்க 2 பேரையும் ஒரு மாதிரி நடத்துறான். ஷன்விய ஒரு மாதிரி நடத்துறான் பெரியம்மா. அதனாலதான் நாங்க 2 பேரும் இவனை டார்ச்சர் பண்றோம் என்றாள் சன்வி. அதை கேட்டு அவளை முறைத்து பார்த்த வியான், ஆமா, நான் ஷன்விக்கு ஒரு வண்டி தங்கத்தை தூக்கி கொடுத்துட்டேன். உனக்கு ஒண்ணுமே தரல. பிசாசு. அவ மேல எனக்கு அதிகமா பாசம். அவ்வளவுதான். மத்தபடிக்கு நீங்க 3 பேருமே எனக்கு ஒண்ணுதான். அப்படி பார்த்தா எனக்கு சன்னிய விடவும் குட்டி பாப்பாவ தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? என நக்கலாக கேட்டான். அவ உனக்கு மாமா பொண்ணுடா எருமை என அவன் தலையிலேயே எக்கி கொட்டினாள் சன்வி. ஆ, பிசாசு பிசாசு என தலையை தேய்த்து கொண்ட வியான் வர்ஷாவிடம், அம்மா, இப்ப எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? அவ என்ன கொட்றா, நீங்க பல்ல பல்ல காட்டுறீங்க. அவளை என்னன்னு கேட்க மாட்டீங்களா?
என பாவமாக கேட்டான். ஆ, இதோ கேட்கிறேன் பார் என்ற வர்ஷா சன்வியின் புறம் திரும்பி, என்ன சன்வி, நேரமா ரெடியா இருக்க? எங்கேயாவது வெளியே கிளம்புறியா? என சிரிப்பை அடக்கிக் கொண்டு கேட்டார். அதை கேட்டு சன்வி, சாகி இருவரும் சிரிக்க, மூவரையும் வெறிகொண்டு முறைத்து பார்த்த வியான், அம்மா, நீங்க ஒன்னும் கேட்கவே வேணாம் போங்க. உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல. நான் என் தங்கச்சியை பார்க்க போறேன் என போனை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தவன் சன்வியின் ஸ்கூட்டி நிற்பதை பார்த்து, ஓ, இந்த பிசாசு உண்மையாவே எங்கேயோ தான் போகுது போல. அது எப்படி என் காஃபிய தட்டி விட்டுட்டு நீ நிம்மதியா போலாம்? நெவர் என தனக்குள்ளே சொல்லிக் கொண்டவன் பக்கத்தில் இருந்த ஆணியை எடுத்து டயரை சின்ன சின்னதாக குத்தினான். ம் இப்பதான் என் மனசுல இருக்கிற பாரமே தீர்ந்த மாதிரி இருக்கு. சன்வி, இன்னைக்கு உன்னை கடுப்பேத்துல நான் உன் அண்ணனே இல்ல என நினைத்து கொண்டே அங்கிருந்து நகர்ந்தான். கிச்சனில் இருந்து நால்வரின் பேச்சையும் கேட்டு சிரித்து கொண்டே காஃபி போட்டு கொண்டு வந்த மோகனா, எதுக்கு நீ என் பையனை துரத்தி விட்ட என முறைத்து கொண்டே மகளிடம் கேட்டார். ட்ரேவில் இருந்த காஃபி கப்பை எடுத்துக்கொண்ட சன்வி, மாம், உன் பையனை நானா துரத்தி விடல, அவனை தான் ஓடிட்டான் என்றான் நக்கலாக. உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சு. கல்யாண நாள் நெருங்குற எனக்கு ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்க சன்வி. அவனே மாசத்துல 2 நாள் தான் வீட்டுக்கு வரான். அவனை எதுக்கு தொல்லை பண்ற என கோபமாக கேட்டார் மோகனா. மாம் என்ன சன்வி கண் கலங்க அவரை பார்க்க, வாய மூடு சன்வி. இனிமேல் பையன்கிட்ட ஏதாவது சேட்டை பண்ணனா கொன்னுடுவேன். உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொன்னல, காஃபியை குடிச்சிட்டு போயிட்டு சீக்கிரம் வா என அதட்டலாக கூறினார் மோகனா. மம்மி, சன்வி எதுக்கு இப்படி திட்டுறீங்க? யாழி சன்வி 2 பேரும் எப்பவும் வியான் கிட்ட விளையாடுறது தானே என சாயிதா சொல்லவும், எதுலெல்லாம் விளையாடணும்னு ஒரு வரமுறை இருக்கு சாகி. குடிக்கிற காஃபிய வேணும்னே தட்டி விடுறா. இவளுக்கு கொழுப்பு கூடி போய் தான் இருக்கு. எல்லாம் நீங்க கொடுக்குற செல்லம் தான். இங்க இருக்கவும் நீங்க செல்லம் கொடுக்குறீங்க. மாமியார் வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவா? புருஷன் காஃபிய போட்டு தட்டி விடுவாளா என்ன என மகளை முறைத்து கொண்டே கேட்டார் மோகனா. போங்க மேம், நீங்க எப்பவும் வியான் அண்ணாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. எனக்கு காஃபியே வேண்டாம் என சன்வி ரோசமாக சொல்லிவிட்டு எழுந்து நிற்கவும், அவள் கையை பிடித்து நிறுத்திய வர்ஷா, சன்வி, நீ நில்லு என்றவர் மோகனாவிடம், மோகனா, அவன் எப்பவும் வீட்ல இருந்தா இந்த டைம்க்கெல்லாம் சன்வியை பார்க்க போயிடுவான். இன்னைக்கும் அப்படிதான் போனான். சன்வி எதுக்கு திட்டுற? இல்லையே, இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம கூட இருக்க போறா. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கட்டும். இல்லையே மிரட்டினா உங்க சின்ன மாமா கிட்ட சொல்லிடுவேன், ஜாக்கிரதை என மிரட்டினார். நீங்களும் சின்ன மாமாவும் குடுக்குற செல்லத்துல தான் இவ ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கா. இப்படி செல்லம் குடுங்க, இன்னும் நல்லா ஆடுவா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் மோகனா. இந்த மாம்க்கு அவங்க பையனை மட்டும் எதுவுமே சொல்லிடக்கூடாது தெரியுமா? பாத்தீங்களா, அந்த பிசாசு வேணும்னே பண்ணதுக்கு என்ன எப்படி திட்டிட்டு போறாங்கன்னு என வர்ஷாவிடம் குற்றப்பத்திரிகை வாசித்தாள் சன்வி. அதை கேட்டு சாஹி, வர்ஷா இருவரும் சிரிக்க, சரி சன்வி, நீ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொன்னியாமே, போயிட்டு பார்த்துட்டு வா, பத்திரமா வாடா என வர்ஷா சொன்னார். சன்வி, நான் வந்து விடவா என சாகி கேட்க, இல்லண்ணா, நீ ரெஸ்ட் எடு, ஸ்கூட்டி தான் இருக்குல்ல, நானே போயிட்டு வந்துடுறேன் என சாகியிடம் சொன்னவள் வர்ஷாவுக்கு முத்தம் கொடுத்துவிட்டு வெளியில் வந்து ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்து ஓட்டவும், பாதி வழியில் ஸ்கூட்டி நின்றது. அவளுக்கு ஸ்கூட்டி நின்றது கூட பெரிதாக தெரியவில்லை. நின்ற இடத்தை பார்க்கும்போதுதான் பற்றி கொண்டு வந்தது. ஆம், அவள் ஸ்கூட்டி நின்றது விஸ்வமித்திரனின் ஆபீஸ் முன்புதான். வெளியில் சின்ன மெக்கானிக் ஷாப்பாக இருந்தாலும் உள்ளே கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் கம்பெனியாக இருந்தது. அவள் ஏற்கனவே கடுப்பில் இருக்க, அந்த கடுப்பை அதிகரிக்கும் வகையில் வியானிடமிருந்து கால் வந்தது. இப்ப எந்த பிசாசு எதுக்கு கால் பண்ணுதுன்னு தெரியலையே என்ன நினைத்தபடியே காலை அட்டன் செய்து காதில் வைத்த சன்வி, ஹலோ, சொல்லு பிசாசு என்றாள் திமிராக. ஹாய் குரங்கு, எந்த தெருவில் நின்று பொறுக்கிட்டு இருக்க என நக்கலாக கேட்டான் வியான். அண்ணா என சன்வி பல்லை கடிக்க, என்ன சன்வி, கோவம் வருது போல? பரவாயில்ல, என் தங்கச்சி கூட கோவம் வருது பாரேன். கோவத்துல நீ எனக்கு மரியாதைலாம் கூட கொடுக்குற என நக்கலாக கூறினான் வியான். டேய், இதுக்கு மேல நீ பேசுன என் வாயிலிருந்து கிரீன் வேர்ட்ஸ் தான் வரும். இப்ப எதுக்குடா பிசாஸ் ஃபோன் பண்ண என எரிந்து விழுந்தாள் சன்வி. அதுவா சன்வி தங்கம், ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் ஃபோன் பண்ணேன். இப்பதான் சாய் அண்ணாவுக்கு கால் பண்ணி பேசினேன். நீ கிளம்பிட்டேன்னு சொன்னாரு. எனக்கு தெரியும் உன்னோட ஸ்கூட்டி பாதியிலே நின்னு இருக்கும்னு. அதான் என்ன பண்றேன்னு கேட்க ஃபோன் பண்ணேன். எந்த தெருவுல நிக்கிற சன்வி என சிரிப்பை அடக்கி கொண்டு கேட்டான் வியான். அண்ணா என காலை நிலத்தில் உதைத்த சன்வி, பிசாசு பிசாசு, இது உன்னோட வேலைதானா? வீட்டுக்கு வந்து உன்னை பேசிக்கிறேன், முதல்ல இங்கிருந்து கிளம்பணும் என போனை சுவிட்ச் ஆஃப் செய்தவள் ஸ்கூட்டியை தள்ளவும், அவள் முன்னால் வந்து நின்ற விஸ்வமித்திரனின் PA ராஜ்,
மேடம் என்ன பிரச்சனை? ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆகலையா? என கேட்டான். அதான் பார்த்தாவே தெரியுதுல்ல. இப்ப எதுக்கு அத வந்து கேக்குற? ஒழுங்கா வெளிய விடு. இருக்கிற கோவத்துக்கு ஏதாவது திட்டிட போறேன் என கத்தினான் சன்வி. அதை கேட்டு பயந்து போன ராஜ் அங்கிருந்து வேகமாக சென்று விட, அப்பா சாமி! எத்தன பேர சமாளிக்க வேண்டியதா இருக்கு. என்ன நினைத்தபடி ஸ்கூட்டியை மீண்டும் தள்ளவும், சரியாக ஸ்கூட்டியின் முன்னால் வந்து நின்றான் விஸ்வாமித்திரன். அவனை பார்த்து ஏகத்துக்கும் கடுப்பான சன்வி, ச்சே! இன்னைக்கு இவன பார்க்கணும்னு என் தலையில எழுதியிருக்கு போல. டேய் அண்ணா! நீ மட்டும் இப்ப என் கையில மாட்ன, அவனை கைமாதான் என மனதில் நினைத்தாலும் விஸ்வாமித்திரனை முறைத்துக்கொண்டு ஸ்கூட்டியிலிருந்து கையை எடுத்தாள். அவள் கையை எடுக்கவும் ஸ்கூட்டியை பிடித்த விஸ்வாமித்திரன் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திவிட்டு கீழே அமர்ந்து என்ன பிரச்சனை என்பதை பார்த்துவிட்டு அவனின் பிஏ ராஜுக்கு கால் செய்து சில பொருட்களை எடுத்து வர சொன்னான். அடுத்த நொடி அவன் கேட்ட பொருட்களை கொண்டு வந்து ராஜ் கொடுக்கவும் அதை வாங்கி கொண்ட விஸ்வாமித்திரன், ராஜ் உள்ள போய் உட்கார சொல்லு, 10 நிமிஷம் ஆகும் என சொல்லவும், இது வேறயா என நினைத்து மேலும் கடுப்பான சன்வி அப்படியே நிற்க, மேடம் ப்ளீஸ் உள்ள வாங்க என்றான் ராஜ். ராஜ் பயந்து பேசுவதில் கொஞ்சம் மனமிறங்கிய சன்வி ஆபீஸ் உள்ளே வந்தாள். அவள் பின்னாலேயே வந்த ராஜ், மேடம் இங்க உட்காருங்க என ஒரு இருக்கையை காட்டி கூறியவன், நான் ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன் என சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். ஷன்வி தலையை ஆட்டவும் ஆபீஸில் வேலை செய்யும் அனைவரும் ஷன்வியை பார்த்து, யார் இவ என யோசித்தது மட்டுமில்லாமல் வெளியே வெயிலில் வேர்வை வடிய ஸ்கூட்டியை சரிபார்த்து கொண்டிருந்த பாஸை பார்த்து அதிர்ந்தனர். பின்னே ஏசியில் உட்கார்ந்து சுகமாய் வேலை செய்பவன் போறவளை வழிமறித்து வண்டியை சரி செய்து கொடுத்தால், அதுவும் அத்தனை மெக்கானிக் இருந்தும் அவனே போய் கவனத்தை பார்த்து அதிர்ந்து போகாமல் இருந்தால் தானே ஆச்சரியம். அவர்களை எல்லாம் துளியும் கண்டு கொள்ளாமல் முலாம்பழ ஜூஸை முட்டிக் கொண்டிருந்தாள் ஷன்வி. அவன் சொன்னது போலவே 10 நிமிடத்தில் ஸ்கூட்டியை சரி செய்துவிட்டு உள்ளே வரவும் அவனை பார்த்து எழுந்து நின்று சன்வி பர்சில் இருந்த 1000 ரூபாய் பணத்தை எடுத்து அவன் கையில் கொடுத்துவிட்டு அவனை திரும்பியும் பார்க்காமல் நடந்தாள். என்னடா இது, நம்ம லேடி பாஸ் இவ்ளோ கட் அண்ட் ரைட்டா இருக்காங்க. பாவம் நம்மளோட பாஸ். இவங்க கூட எப்படிதான் குப்பை கொட்ட போறாரோ தெரியல என ராஜ் மனதில் நினைத்து கொண்டான். ஷன்விதான் பாஸின் வருங்கால மனைவி என்பது ராஜுக்கு மட்டும்தான் தெரியும். கையில் வைத்திருந்த பணத்தை பர்சில் வைத்துக் கொண்ட விஸ்வாமித்திரன் அங்கிருந்து அவன் அறைக்குள் சென்று விட்டான். நடந்ததை பார்த்தவர்கள் தான் குழம்பி போய் வேலையை பார்க்க ஆரம்பித்தனர். நிஷா குட்டி, உன்னை நில்லுன்னு சொன்ன என கையில் இட்லி தட்டை வைத்துக்கொண்டு குடுகுடுவென ஓடிக்கொண்டிருந்த மகளை பின்னால் துரத்தி கொண்டே ஓடி மூச்சு வாங்கியபடி கூறினாள் இனியா. அம்மா, அம்மா, நிஷா குட்டி ரன்னிங் குட்டா, நீ நிஷா குட்டி கேட்ச் அம்மா என குதித்து குதித்து சோஃபாவை சுற்றி ஓடினாள் நிஷா. நிஷா, அம்மாவால ஓட முடியலடி தங்கம் என சோஃபாவில் அமர்ந்த இனியா, நிஷா வந்து ஆவச்சுக்கோ, இல்லனா அம்மா உன் கூட ப்ளே பண்ணவே வரமாட்டேன் என செல்லமாக மிரட்டினாள். அம்மா நோ நோ, நிஷா குட்டி குட் கேர்ள் பொண்ணு, வச்சுப்பா என வேகமாக இனியாவின் அருகில் வந்து நின்ற நிஷா என வாயை திறந்து காட்டினாள். அவள் வாயில் இட்லியை வைத்த இனியா கையில் இருந்த தட்டை பக்கத்தில் வைத்துவிட்டு மகளை தூக்கி கொண்டவள், நிஷா குட்டி, இது என்ன காலா இல்ல சக்கரமா, இப்படி வேகமா சுத்துது? அம்மா பாவம்ல, முழுசா எல்லாத்தையும் வச்சுக்கோ தங்கம். அதுக்கப்புறம் நீயும் நானும் ரன்னிங் ப்ளே பண்ணலாம் என்றாள். அம்மா, நிஷா குட்டி ரன்னிங் ப்ளே ப்ராமிஸ் என நிஷா அவளின் குட்டி கண்ணை விரித்து அழுகாய் கேட்கவும், நிஜமா நீ நானும் ஒன்னா சேர்ந்து ப்ளே பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீ இந்த 2 இட்லி சாப்பிடணுமா என அடுத்த வாய் இட்லியை அவள் வாயில் வைத்தாள் இனியா. ஓகே அம்மா என நிஷா சமத்தாக தலையை ஆட்டவும் அவளுக்கு இனியா ஊட்ட அதை டைனிங் ஹாலில் அமர்ந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்த ஆத்ரேயன் பார்த்தான். சரவணன் ஹரிஷ் இருவரும் நேரத்திலேயே ஹாஸ்பிட்டல் சென்று இருக்க, ஐஸ்வர்யா அறையிலேயே முடங்கி கிடக்க, குணா மேகலை இருவரும் தீக்ஷன்யாவை பார்க்க சென்று இருந்தனர். ஆத்ரேயன் கீதா இனியா நிஷா மட்டுமே வீட்டில் இருந்தனர். ரேயா, இன்னொரு இட்லி வைக்கவா என கீதா கேட்க, அவரின் குரலில் மனைவி மகளிடம் இருந்து பார்வையை விலக்கி அவரை பார்த்த ரேயன், வேண்டாம்மா போதும் என்றவன் கையை கழுவிவிட்டு சோஃபாவில் வந்து அமர்ந்தான். அவனை பார்த்த நிஷா, பா நீனும் நிஷா குட்டி கிட்டிங் என 2 கையையும் தூக்கி கொண்டு கூறினாள். அவளை தூக்கி கொண்ட ரேயன், நிஷா குட்டி, என்ன இன்னைக்கு சமத்தா ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுறீங்க, என்ன அதிசயம் என காரணம் தெரிந்தாலும் மகளிடம் பேச்சு கொடுத்தான். வா, அம்மா சொன்னும் நிஷா குட்டி எல்லாம் வச்சு அம்மா ரன்னிங் ப்ளேவா
அதான் நிஷா குட்டி சம்மத்தான் என கையை ஆட்டி ஆட்டி கூறினாள் நிஷா. அவளை பார்த்து ஆத்ரேயன் புன்னகைக்க அவர்கள் அருகில் வந்த இனியா மகளுக்கு அடுத்த வாய் ஊட்டிவிட்டு ரேனை பார்க்காமலேயே நான் நாளையில இருந்து வேலைக்கு போகணும் என்றாள். பா, அம்மா சொன்னும் வேலி போனோம் என நிஷா அதை மீண்டும் ஆத்ரேயனை பார்த்து சொல்ல அவள் நெற்றியில் முத்தமிட்டவன் நிஷா சாப்பிட்டு முடிக்கும் வரை பொறுமை காத்தான். இனியாவுக்கு தான் கடுப்பாக இருந்தது. அவன் பதில் சொல்லாமல் அசட்டையாக இருப்பது. ஒரு வழியாக நிஷா சாப்பிட்டு முடிக்கவும், நிஷா நீ பாட்டிக்கிட்ட போ, அம்மாவை நான் கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ளே பண்ண அனுப்பி வைக்கிறேன் என ரேயன் சொல்லவும், ஓகேப்பா, ஃபாஸ்ட் அம்மா, ரன்னிங் ப்ளே என சொல்லிவிட்டு கீதாவின் அருகில் வந்தாள் நிஷா. மகன் மருமகளுக்கு தனிமை தர வேண்டும் என நினைத்த கீதாவும் பேத்தியை தூக்கி கொண்டு அவர் அறைக்கு சென்றுவிட மனைவியை பார்த்த ஆத்ரேயன், என்னன்னு இப்ப சொல்லு என அழுத்தமாக கேட்டான். நான் வேலைக்கு போகணும், என்னால வீட்லயே இருக்க முடியாது, அண்ட் என்னோட வேலையும் என்னால விடவும் முடியாது என திமிராகவே கூறினாள் இனியா. ஓ என வாயை கோணித்த ஆத்ரேயன், நான் ஒன்னும் உனக்கு வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லலையே, அப்புறம் உனக்கு தான் இந்த வாழ்க்கையே பிடிக்கலன்னு சொன்னேன், இப்ப என்னன்னா வேலைக்கு போறேன்னு வந்து எங்கிட்ட சொல்ற, அப்ப நீ என்ன புருஷனா ஏத்துக்கிட்டியா என்று கேட்டார். அது கனவுல கூட நடக்காது. நான் எப்பவும் உங்கள என்னோட புருஷனா ஏத்துக்கவே மாட்டேன். நம்ம ஒரு இடத்துல கை நீட்டி சம்பளம் வாங்குற வேலையில இருந்து, அப்ப நமக்கு ஏதாவது எமர்ஜென்சினா லீவ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். நான் இந்த வீட்ல வேலை செய்ற பொண்ணு. ஸோ நீங்க எனக்கு தாலிய கட்டி, பொண்டாட்டின்னு ஒரு பதவிய குடுத்து, அதுல உங்க தேவைய நிறைவேத்திட்டு இருக்கீங்கல்ல மிஸ்டர் ஆத்ரேயன் சரவணன். அதனால அப்படிப்பட்டவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்ல. அதுதான் சரியும் கூட. அதனால தான் கேட்டேன். நான் வேலைக்கு போலாம் தானே என கண்ணை உருட்டி கேட்டாள். அவள் சொன்னதை கேட்டு ஆத்ரேயனுக்கு இதயத்தின் ஓரத்தில் மெல்லிய வலி ஒன்று உண்டாக அவளை பார்த்தவன், உன் இஷ்டம் போல நீ இருக்கலாம், நாளைக்கு நிஷாவை நான் பால்வாடியில கொண்டு போய் விட்டுருவேன், அவளை பத்தியும் கவலை இல்லை என்றான். ஓகே என சொல்லிவிட்டு அங்கிருந்து கீதாவின் அறைக்கு இனியா செல்ல தலையில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்து விட்டான் ஆத்ரேயன். கணவனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்த மோகனா போனை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு வந்தவர் மகனுக்கு கால் செய்தார். பெட்டில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த சக்தி ரிங்டோன் சத்தத்தில் கையை அந்த பக்கமும் இந்த பக்கமும் அலசி போனை எடுத்து காதில் வைக்கவும் கால் தானாக அட்டன் ஆனது. சக்தி, என்னடா பண்ற, போன் எடுக்க இவ்வளவு நேரமா என மோகனா கேட்க, மாம் ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கேன், நீங்க என்ன பண்றீங்க என எழுந்து அமர்ந்தவாறு கேட்டான் சக்தி. உங்க அப்பாவுக்கு இப்பதான் காஃபி குடுத்துட்டு வந்தேன். என்ன சக்தி, டயர்டா இருக்குன்னு சொல்ற, ரொம்ப வேலையா என மோகனா கவலையாக கேட்க, இல்ல மாம் என்றவன் மாதவியின் பெற்றோர் இருப்பை கூறி, அங்க போயிட்டு உடனே வந்ததுல அலைச்சலா இருந்துச்சு மாம் என்றான் சோர்வாக. பாவம் தான் அந்த குடும்பம் என வருத்தப்பட்ட மோகனா சில நிமிடங்கள் கழித்து, சரி இன்னைக்கு அப்ப காலேஜ் போலையா, இல்ல மாம் போல என கடிகாரத்தை பார்த்தவன், என்ன மேம் நீங்களும் லேட்டா தான் எழுந்திருப்பீங்க போல. டிஃபன் சாப்பிட வேண்டிய நேரத்துக்கு காஃபி குடுத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எல்லாருமே லேட் தான். சாங்கியும் ஆஃபீஸ் லீவ் போட்டான். உன் அத்தை வீட்ல வேற காலையில பால் காய்ச்சிருப்பாங்க போல. அதுக்கு கூட போக முடியல. அந்த அளவுக்கு தூக்கம் என்றார் மோகனா. சக்திக்கு புரிந்தது. காயத்ரியை தான் சொல்கிறார் என்று. ஏனோ அவர் தனக்கு அத்தை என்பதையே அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இருந்தும் மோகனாவை வருத்தப்பட வைக்கக்கூடாது என நினைத்தவன், சரிங்க மாம், ஈவினிங் கூட போய் பார்த்துட்டு வாங்க. ஆமா, சந்திக்கும் மாமாக்கும் புடவை வேஷ்டி எல்லாம் எப்போ எடுக்க போறீங்க என கேட்டான். உன் தங்கச்சி உன்னவே புடவை டிசைன் பண்ணி தர சொல்றா சக்தி. அவளுக்கு புடவையும் விஸ்வாவுக்கு வேஷ்டி சட்டையும் டிசைன் பண்ணி கொடுத்துடுறியா என மோகனா கேட்க, எந்த மாதிரி டிசைன் மாம், யூனிக்கா இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணிடு. நாங்க எல்லாரும் நாளைக்கு போய் தாலியும் நிச்சயதார்த்த மோதிரமும் மத்தவங்களுக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டு வந்துடுறோம் என்றார் மோகனா. சரிங்க மாம், எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறம் கால் பண்றேன் என்று சக்தி போனை வைத்துவிட்டு தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்தான். ஐயோ, ஒரு பக்கம் அவ 4 ட்ரெஸ் வேணும்னு ஆர்டர் பண்ணி வச்சிருக்கா, இப்போ சன்வி பிசாசுக்கும் ட்ரெஸ் பண்ணணும். என்ன பண்ணலாம், ரெண்டும் நானே டிசைன் பண்ணா ரொம்ப நேரம் ஆகும். சன்விக்கு மட்டும் ராணாவை டிசைன் பண்ண சொல்லலாம் என்று நினைத்தவன் ராணாவுக்கு கால் செய்தான். ஆபீஸில் குவாலிட்டி செக் பண்ணி கொண்டிருந்த ரணதீரன் சக்தியிடமிருந்து கால் வரவும் பட்டுன காலை அட்டன் செய்து, சொல்லுங்க பாஸ் என்றான். ராணா, சன்வி மித்ரன் மாமா 2 பேருக்கும் முகூர்த்த புடவையும் வேஷ்டியும் டிசைன் பண்ண சொல்லி மாம் சொல்லியிருக்காங்க. அதனால நீ டிசைன் பண்ணிடுறியா என சக்தி கேட்க, கொஞ்சம் தள்ளி வந்து நின்ற ராணா, டி சக்தி விளையாடுறியா,
அமெரிக்கா கம்பெனி ப்ராஜெக்ட் வேலை இன்னுமே முடியல. இப்பதான் குவாலிட்டி செக் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் பேக் பண்ணி லாஸ்ட்டா ஒன்ஸ் செக் வேற பண்ணணும். மேன் பவர் வேற கம்மியா இருக்கு. காலையில 4 மணிக்கு ஆஃபீஸ் வந்தேன்டா. இன்னும் நான் டிஃபன் கூட சாப்பிடல. தயவு செஞ்சு என் கையில எதையும் ஒப்படைக்காத. நீ டிசைன் பண்ணி குடுத்தேன்னா வேணும்னா நான் கூட இருந்து பாத்துக்கிறேன் என்றான். சரிதானா, நீ வேலைய பாரு. மேன் பவர் பத்தலனா ஆட் குடுத்து இன்டர்வியூ வைடா. எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்க? என சக்தி கேட்க, நானும் அதெல்லாம் கொடுத்தேன் சக்தி. ஆனா நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு நார்ம்ஸ் இருக்கு. கண்டிப்பா ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருந்தா பரவாயில்ல. ஆனா வரவங்க எல்லாம் வெறும் டிகிரிய மட்டும் நம்பி வராங்க. அவங்க கிட்ட இருக்கிற டிசைனும் ரொம்ப மட்டமா இருக்கு. அதனால தான் நமக்கு கிடைச்சிருக்க புது ப்ராஜெக்ட்ட தி ஃபேஷன் செரமனிக்கு மெயில் பண்ணிட்டேன் என்றான் ராணா. அட பாவி! அங்கேயும் இன்னும் நம்பிக்கையான ஆள் யாரையும் போடல ராணா. இப்போதைக்கு சந்தோஷ் மாமாவ தான் பார்த்துக்க சொன்னேன். தீக்கு அடிபட்டு இருக்கிறதுனால அவரும் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாரு. சரி நீ இருக்கிற வேலைய கவனி. நான் அப்புறம் கால் பண்றேன். என காலை கட் செய்தவன் சந்தோஷிற்கு கால் செய்தான். தீக்ஷண்யாவுடன் பேசிக்கொண்டிருந்த சந்தோஷ், சக்தி ஃபோன் பண்றா என சொல்லியபடி காலை அட்டன் செய்தவர், சொல்லுடா என்றார். மாமா உங்களுக்கு மெயில் வந்துச்சா? பாத்தீங்களா? என சக்தி கேட்க, ஆமாடா வந்துச்சு. நீ எதுக்கு இவ்ளோ டென்ஷனா பேசுற? இல்ல மாமா, உங்களால சமாளிக்க முடியுமோ என்னமோன்னு தான் அவசரமா கால் பண்ணேன். இப்பதான் ராணா சொன்னான் என்றாள் சக்தி. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சக்தி. என்னால சமாளிச்சிட முடியும். நீ எதையும் நினைச்சு டென்ஷன் ஆகாம இரு. நான் மட்டும் இல்ல, அஸ்வினும் சேர்ந்து தான் பாத்துக்கிறோம். அதனால எங்களுக்கு ப்ரெஷர்லாம் ஒண்ணும் இல்ல. புரொடக்ஷன் வேலைய கூட ஆரம்பிச்சாச்சு. என்ன மேன் பவர் தான் கம்மியா இருக்கு. நம்ம கம்பெனி டிசைன் டீம்ல சீனியர்ஸ் கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஓகேனா தி ஃபேஷன்ல மாத்திடலாம் என்றார் சந்தோஷ். ஓகே மாமா. இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா சந்தோஷம் தான். ஆமா, அத்தம்மா என்ன பண்றாங்க? பக்கத்துல தான்டா இருக்கா. நீயும் அவளும் பேசினா மணிக்கணக்கா பேசுவீங்க. அவ ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி நீ பேசு. எனக்கு ஆஃபீஸ்ல வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். என அவனிடம் சொல்லிவிட்டு காலை கட் செய்தவர் தீக்ஷண்யாவிடம், தீக்ஷி அமைதியா சமத்து பொண்ணா இருக்கணும். நானும் சித்தப்பாவும் மதியம் வந்துடுவோம். யாத்ரா கூடவும் அம்மா கூடவும் மல்லு கட்டிட்டு சண்டைக்கு நிக்காத. என அவள் நெற்றியில் முத்தமிட்டு நம்மிடம் கண்சைகை காட்டிவிட்டு, அத்தை மாமா போயிட்டு வரேன் என மேகலை குணா இருவரிடமும் பொதுவாக சொல்லிவிட்டு யாத்ராவிடம், டேய் அவளை பாத்துக்கோ என சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். அனைவரும் புன்னகையுடன் போகும் அவரின் முதுகை பார்க்க, தீக்ஷி உன் அப்பாவுக்கு உன் மேல ரொம்ப தான் பாசம் என்றார் மேகலை. என்னம்மா பாசம் இல்லாமலா இருக்கும்? ஒத்த பெண்ணை பத்தி வச்சிருக்கோம். நீ என்னன்னா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என கடுகெடுத்தார் நமி. உடனே சண்டைக்கு வராத, நான் சும்மா தான் சொன்னேன். எதுக்கு தான் உங்க அம்மாவுக்கு இப்படி கோவம் வருதுன்னே தெரியல தீக்ஷி என அழுத்து கொண்டார் மேகலை. தீக்ஷன்யா சிரிக்க, தாத்தா பாட்டி வாங்க நம்ம போயிட்டு சாப்பிட்டுட்டு வரலாம், எனக்கு பசிக்குது என வயிற்று தடவி பாவமாக கூறினான் யாத்ரா. டேய் இப்பதானே சாப்பிட்ட என நம்பி அவனை முறைக்க, பெரியம்மா அது சிபி கூட உட்காந்து 8 மணிக்கு சாப்பிட்டேன். இப்ப எனக்கு மறுபடியும் பசிக்குது. நீங்க சிபியுவை பார்த்துக்கோங்க. நாங்க 3 பேரும் சாப்பிட்டுட்டு வந்துடுறோம் என சொல்லிவிட்டு குணா மேகலை இருவரையும் அழைத்து கொண்டு சென்றான் யாத்ரா. இவனும் நீயும் எதுல ஒண்ணும் இல்லையோ, திங்கறதுல மட்டும் சரியா இருப்பீங்க. உன் முகத்த பார்த்தாவே தெரியுது. உனக்கும் இப்ப பசிக்குது தானே என மகளை முறைத்து கொண்டே கேட்டார் நமி. என்னம்மா எதுக்கு இப்படி முறைக்கிற? பசிச்சா பசிச்சதுன்னு தானே சொல்ல முடியும். நீ ஆத்ரேயன் மாமா கொண்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடு என்றாள் தீக்ஷண்யா. அதை கேட்டு நம்மி தலையில் அடித்துக்கொண்டாலும் அவள் கேட்டதை எடுத்து வந்து கொடுக்கவும் அவர் போன் சத்தம் எழுப்பியது. சக்தி தான் கால் செய்திருந்தார். போன் தீக்ஷண்யாவின் பக்கத்தில் இருந்ததால் உடனே எடுத்து அட்டன் செய்தவள், சக்தியத்தா என்ன பண்ற என ஜாலியாக கேட்டாள். கையில் உணவு இருக்கிறதல்லவா, அந்த குஷிதான். இல்லையென்றால் அவனிடம் மரியாதையாகவா பேசுவாள்? அதுவும் துணி வேறு எடுத்து தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாள். தீ அத்தம்மா என்ன பண்றாங்க? ஏன் உன் நொத்தம்மா கிட்ட தான் பேசுவியா என கோபமாக கேட்டாள் தீக்ஷண்யா. சாமி மலையேறிடுச்சு போல என மனதில் நினைத்த சக்தி, என்னடி வேணும் உனக்கு? என்கிட்ட பேசணும்னு உனக்கு ஆசையா? நான் ஃபோன் பண்ணுவேன்னு காத்துக்கிட்டு இருந்தியா என நக்கலாக கேட்டான். சீ, நான் எதுக்குடா வெயிட் பண்ணணும்? அதுவும் நீ பேசுறது பாதி எனக்கு புரிய போறதே இல்ல. அப்படியே நீ புரியுற மாதிரியும் பேச மாட்ட. அதுக்கு நான் ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல என திராட்சையை வாயில் போட்டுக்கொண்டு மென்று தின்று கொட்டே கூறினாள் தீக்ஷண்யா. என்ன தெரி வாயில அரைக்கிற? திராட்சை வேணுமா? நான் வேணா போட்டோ எடுத்து அனுப்பவா
என்றாள் அறிவாளி போல. நீயே தின்னு, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஆமா, கூட யாரும் இல்லையா? யாரும் இல்லையே. அம்மா இருந்துச்சு, இப்பதான் ரெஸ்ட் ரூம் போகுது. கீபோர்ட், தாத்தா, பாட்டி எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. ஏன் அத்தா? எது கேக்குற? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். நான் ஒண்ணு சொல்லுவேன், கோச்சுக்கூடாது. என மனமே இல்லாமல் பொறுமையாக பேசினான் சக்தி. என்னன்னு சொல்லு அத்தா? என ஆப்பிளை கடித்தாள். அவள் கடித்து திங்கும் சத்தம் போனின் வழியாக கேட்ட சக்திக்கு கடுப்பானாலும் காரியமாக வேண்டும் என்பதால் பொறுத்து கொண்டு, தீ என்னால ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும்தான் உனக்கு வாங்கிட்டு வர முடியும். 2 மாசம் கழிச்சு மீதி 3 ட்ரெஸ் கொண்டு வரேன் என்றான். என்னது? முடியவே முடியாது என ஆப்பிளை தூக்கி போட்டவள், எனக்கு 4 ட்ரெஸ் கண்டிப்பா வேணும் என பிடிவாதம் பிடித்தாள் திக்ஷன்யா. டி எனக்கு எக்ஸாம் இருக்குடி. உனக்கு நோட்ஸ் வேற எழுதணும். நான் எக்ஸாமுக்கு படிக்கணும். இதுல கம்பெனி ஒர்க்கும் பார்க்கணும். அப்புறம் ஷன்விக்கும் கல்யாண புடவையும், மித்ரன் மாமாவுக்கு வேஷ்டி சட்டையும் டிசைன் பண்ணணும் என்றான் நிதானமாக. என்னதான் கடைசியில என்னை ஏமாத்த பாக்குறியா? நான் ஆசையா இருந்தேன். போடா, நீ என்ன பொய் சொல்லி ஏமாத்திட்ட. நான் கொடுத்த மொத்தத்தை திருப்பி கொடு என்றாள் தீக்ஷன்யா. டி என அதிர்ந்த சக்தி, என்ன சொல்றா இவ? எப்போ எனக்கு முத்தம் கொடுத்தா என யோசித்தவனுக்கு நேற்று நோட்ஸ் எழுதி தர சொல்லி கேட்கும்போது அவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்தது நினைவு வரவும் அவனுக்கு தலைவலியே வந்துவிட்டது. இவளை தவிர யாராலும் ஒருத்தனை பட்டுன்னு கடுப்பேத்திட முடியாது என மனதில் நினைத்தபடி அந்த பக்கம் இருந்து சத்தம் வராமல் போகவும், தீ டி இருக்கியாடி என கேட்டான். இருக்கே சொல்லுடா என்றாள் திமிராக. நேர்ல வந்த மகளை பல்ல உடைச்சிருவேன். உனக்கு நான் ஓவரா செல்லம் குடுக்குறேன்னு எனக்கே தாமதமா தான் தெரியுது. என்னடி வார்த்தைக்கு வார்த்தை வாடா போடான்னு அடிக்கடி சொல்ற? ஒழுங்கா மரியாதையா அத்தான்னு கூப்பிடு என அடிக்குரலில் மிரட்டினான். அதை கேட்டு எச்சில் விழுங்கிய தீக்ஷன்யா, நீ என்ன பொய் சொல்லிட்டாத்தா? எனக்கு ஒரு ட்ரெஸ் தான் வாங்கி தருவேன்னு சொல்லிட்ட. நீ தான் நிறைய காசு வச்சிருக்கல்ல, இன்னொரு ட்ரெஸ் தான் எடுத்துதாயேன் என்றாள் பாவமாக. டி நான் ட்ரெஸ் எல்லாம் கடையில எடுக்க மாட்டேன். நானே தயாரிக்கிறது. உனக்கு சொன்னாலும் புரியாது. என்னோட நிலைமைய புரிஞ்சுக்கோ. எனக்கு நெறைய வேலை இருக்கு. உன்கூட சேர்ந்து சண்டை போட நான் தயாரா இல்ல. உன்கிட்ட ஒரு எல்லோ கலர் மஸ்தானி இருக்கும். அத நிச்சயதார்த்தம் அன்னைக்கு போட்டுக்கோ. நான் டிசைன் பண்ணி குடுக்குற ட்ரெஸ்ஸ கல்யாணம் அன்னைக்கு போட்டுக்கோ. எனக்கு நெறைய வேலை இருக்கு. நான் வைக்கிறேன். அத்தம்மா வந்தா கேட்டேன்னு சொல்லு என்று சொல்லிவிட்டு அவளின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் கட் செய்துவிட்டு பெருமூச்சு விட்டவன் சுவற்றில் சாய்ந்து கையை மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு தன்னையே குறுகுறுவென பார்த்து கொண்டிருந்த உதயாவை பார்த்து கடுப்பானவன், டேய் இங்க என்ன தெரியுது? அப்படி வெறிச்சு வெறிச்சு பாக்குற என பல்லை கடித்தான். மாமா நீ செம்மையா இருக்க. நீ வயித்துல இருக்கும்போது அத்தை குங்குமப்பூவா சாப்பிட்டிருப்பாங்க போல. அப்படியே பளிங்கு மாதிரி மின்னுது உன்னோட உடம்பு. அதுவும் தேக்கு மரம் மாதிரியே ஸ்ட்ராங்காவும் இருக்க என்று வெக்கமே இல்லாமல் புகழ்ந்தான் உதயா. அவன் சொன்னது கேட்டு தலையில் அடித்துக்கொண்டு போர்வையால் உடலை மூடிக்கொண்டான் சக்தி. எப்போதும் இரவு தூங்கும்போது சட்டை இல்லாமல் படுத்து பழகிவிட்டா. அப்படி இருந்தாலும் உடலை அவ்வளவு சீக்கிரம் யாரிடமும் காட்டிட மாட்டா. இன்று மோகனாவிடமிருந்து போன் வரவும் பேசிக்கொண்டே வேலையில் டென்ஷனாக இருந்தவன் சட்டை இல்லாமல் அமர்ந்து இருப்பதையே மறந்துவிட்டான். இதற்கு முன்னால் ஒருமுறை சக்தி தூங்கும்போதுதான் அவன் நெஞ்சில் இருந்த டாட்டுவை கூட உதயா பார்த்து நம்மையிடம் சொன்னான். டேய் நானும் பையன்தான், அசிங்கமா இல்லையா உனக்கு என காட்டமாக கேட்டான் சக்தி. அழகா ஆதரிக்கிறது தப்பா மாமா? வந்தேன்னு வையு, அழகா இருக்கிற உன் முகத்தை அசிங்கமா மாத்திடுவேன். இனிமேல் இப்படி பண்ணாத உதயா, எனக்கு செம்ம காண்டாகுது என அடிக்குரலில் மிரட்டினான் சக்தி. ஏன் மாமா, இத கூட அவதான் பார்க்கணுமா? இருந்தாலும் இந்த லவ் பண்றவங்க அலும்பு தாங்க முடியல மாமா. நானும் தான் வித்யாவை என்னோட பொண்டாட்டியா நினைக்கிறேன். ஆனா நான் என்ன அப்படியா இருக்கேன்? சட்டை இல்லாமலே கூட கேன்டீன் போய் சாப்பிட்டுட்டு வருவேன் என்றான் உதயா. நீ வித்யாவ பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு தான் இருக்க. ஆனா காதல் அங்க இல்லவே இல்லையே. நான் என் தீய காதலிக்கிறேன் என கூறிய சக்தி, தீக்கு விவரம் தெரியாதப்பவே யாரையும் ஹக் பண்ணக்கூடாது, கிஸ் பண்ணக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறா. இதுல நான் சட்டை இல்லாம சுத்தினேன்னு தெரிஞ்சது கண்டிப்பா பத்திரகாளியா மாறிடுவா என தனக்குள்ளே நினைத்து கொண்டவன் அவனை பார்த்து, போய் சாப்பிட்டுட்டு எனக்கும் வாங்கிட்டு வந்துரு, ஒர்க் வேற நிறைய இருக்கு என சொல்லியபடி லேப்டாப்பை எடுத்து சுவற்றில் சாய்ந்து அமர்ந்து கொண்டான். சரி என்று உதயாவும் சக்தி சொன்னதை யோசித்துக் கொண்டே அங்கிருந்து சென்றாள். கவிதா, அந்த பேக்கை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கூட என தன் அசிஸ்டன்ட் கவிதாயினிடம் கேட்டாள் சண்மதி. அவள் ஹேண்ட்பேக்கை எடுத்து கொடுத்துவிட்டு, மதி ஸ்கிரிப்ட் படிச்சு சொல்லவா என கேட்டாள்.
மேக்கப் சேரில் அமர்ந்த சண்மதி மேக்கப் ஆர்டிஸ்டிடம் எப்படி போட வேண்டும் என சொல்லிவிட்டு கவிதாபுரம் திரும்பி, சொல்லு கவிதா என்றார். கவிதா சொல்லவும் அதை கூர்ந்து கவனித்துக் கொண்டாள் சண்மதி. கவிதாயினி என வெளியில் யாரோ அழைக்கும் சத்தம் கேட்கவும், மதி, லாஸ்ட் ஒரு பேராகிராஃப் மட்டும் படிச்சுக்கோ, நான் யார் கூப்பிட்டான்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். சரி என்ற சண்மதி மேக்கப்பில் கவனம் செலுத்தியவள் கவிதாயினி சொல்லியதை மறந்தே போனாள். அடிமை சீரியலின் புரொடக்ஷன் டீம் ரெடியாக இருக்கவும், அதே சீரியலின் மெயின் ரோலில் நடிப்பவர்களுக்கு ஷூட்டிங் படுவேகமாக நடந்து கொண்டிருக்கவும், டைரக்டர் அருகில் வந்த அவர் அசிஸ்டன்ட், சார், ஆதித்ய சுமன் சார் வந்துட்டாரு என்றான். ஓகே, சண்மதியை சீக்கிரம் ரெடியாகி வர சொல்லுங்க என அவரை அவசரப்படுத்தினார். சில நிமிடங்களில் சண்மதி ரெடியாகி வரவும், அவளை கூர்ந்து பார்த்தபடி டைரக்டர் புறம் திரும்பிய ஆதித்ய சிம்மன், இவங்க கூட தான் நடிக்கணுமா? பார்க்க சின்ன பொண்ணா இருக்காங்க என கேட்டார். பார்க்க சின்ன பொண்ணுதான். முதல்ல ஒருத்தரோட தோற்றத்தையும் வயசையும் பார்த்து அவங்களோட திறமையை எடை போடாதீங்க மிஸ்டர் என்றாள் சண்மதி. அவளுக்கு அவ்வளவு கடுப்பு. அவள் வாய்ப்பு தேடி சென்ற இடத்திலெல்லாம் சின்ன பொண்ணு என்று சொல்லி நிறைய முறை ரிஜெக்ட் ஆகி இருக்கிறாள் அல்லவா? அதனால் வந்த கடுப்பு. சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் சண்மதியை ஆச்சரியமாக பார்த்தனர். பின்னே அவன் சின்னத்துறையின் ஹாட் ஸ்டார் ஆதித்ய சிம்மன் அல்லவா? இதுவரை எந்த ஒரு கிசுகிசுப்பிலும் சிக்காத சின்னத்திரை நடிகன் என்றால் அந்த பெருமை அவனையே சாரும். அப்படிப்பட்டவனை எதிர்த்து பேசியிருக்கிறாள் சண்மதி. அவன் வேறு திமிருக்கே பிறந்தவன். என்ன செய்ய போகிறானோ? பாவம் சண்மதிக்கு அவன் யார் என்று கூட தெரியாது என்பதுதான் உண்மை. அவள் சீரியலில் நடித்து கொண்டிருந்தாலும் அவ்வளவாக சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இருக்க மாட்டாள். இன்றளவும் அவள் இன்ஸ்டா அக்கவுண்டில் 2 போட்டோ தான் இருக்கும். அதில் ஒன்று ஜிஜி குட்டியின் போட்டோ. சண்மதியை நக்கலாக பார்த்த ஆதித்ய சிம்மன், பரவாயில்ல, பார்க்க தான் சின்ன பொண்ணு, பேச்செல்லாம் பெரிய பொண்ணுக்கான மிடுக்குல தான் இருக்கு என்றான். அவன் பேசிய பேச்சிலேயே சண்மதிக்கு அவனை பிடிக்கவில்லை. அதை அவள் முகமே காட்டி கொடுத்தது. ஆதித்ய சிம்மன், டைம் ஆச்சு, இந்தாங்க ஸ்கிரிப்ட், இன்னும் 2 நிமிஷத்துல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம் என டைரக்டர் சொல்லியபடி ஸ்கிரிப்ட் பேப்பரை கொடுக்கவும், அந்த பேப்பரை வாங்கி 2 நிமிடத்தில் படித்து அதை உள்வாங்கிக் கொண்டவன், ஓகே, ஐம் ரெடி என கேமராவின் முன்னால் வந்து நின்றான். கவிதாயினி சண்மதிக்கு ஏற்கனவே படித்து காட்டியிருந்ததாலும் அவளும் கேமராவின் முன் வந்து நின்றாள். மூத்த துணை நடிகரான 50 வயதுடைய ஒருவர் வந்து சண்மதியின் அருகில் நின்றார். அவர்தான் கதையில் சண்மிக்கு அப்பா. அவருக்கு 4 மகள்கள். அதில் 3வது தான் சன்னி. ஆதித்ய சிம்மன் அதில் அவருக்கு கடன் கொடுத்திருக்க, அவன் வீடு தேடி வந்து கொடுத்த கடனை கேட்டு சண்டை போட்டு கடைசியில் சண்மதியை கை காட்டி ஒரு டைலாகை பேசி அவளை இழுத்து முத்தமிடுவதுதான் காட்சியாக்கப்படும். முக்கியமாக இந்த கதைக்களம் கிராமத்தில் நடப்பது கூடதான். சுற்றும் அனைத்தும் செட் செய்து இருப்பார்கள். அவர்கள் நின்றிருந்த வீடு கூட அந்த காலத்து வீடுதான். ஓகே, ஸ்டார்ட், கேமரா, ஆக்ஷன் என டைரக்டர் மைக்கேல் சொல்லவும், ஆதித்ய சிம்மன் சண்டையை தொடங்க ஆரம்பிக்க, ஷண்மிக்கு தந்தையாக இருப்பவர் பேச, ஆதித்ய சிம்மன் வார்த்தையை விட சண்டை நீடிக்க கடைசியில் கோபம் அதிகமாக, வார்த்தையும் கேவலமாக, சண்மதி அழுது கொண்டே அவள் அப்பாவை சமாதானப்படுத்த முயல, அதில் கடுப்பான ஆதித்ய சிம்மன், நிறுத்துங்க என கத்தி சண்மதியின் அப்பாவிடம், யோ, வாங்கின காசு தரத்துக்கு துப்பு இல்ல, இதுல மானஸ்த மாதிரி பேச்சு வேற, இவதானே உன்னோட 3வது பொண்ணு, இவள ஸ்கூல் செலவுக்கு தானே பணம் வாங்கின, உன்னால அதுக்கு வட்டியும் கட்ட முடியல, முதலையும் கொடுக்க முடியல, இனிமே நான் தினமும் இப்படியே வட்டியை வசூல் பண்ணிக்கிறேன் என சண்மதியின் கையை பிடித்து இழுத்து சூற்றில் சாய்த்து அவள் உணரும் முன்பே அவள் உதட்டில் தேனை எடுக்க ஆரம்பித்திருந்தான். சூப்பர், கட் என டைரக்டர் கத்தவும், ஆதித்ய சிம்மன் அவளை விட்டு நகர அவன் கன்னத்தில் சண்மியின் 5 விரல்களும் பதிந்தது. அதை பார்த்து அனைவரும் அதிர்ச்சியாக, ஏய் என அவன் கடுமையான குரலில் அவளை அடிக்க கையை ஓங்க, மீண்டும் அவன் கன்னத்தில் ஓங்கி அறிந்த சண்மதி, பொறுக்கி, ச்சே, எதுக்குடா என் அனுமதியே இல்லாம முத்தம் கொடுத்த என அழுது கொண்டே கேட்டவள் அங்கேயே முட்டி போட்டு அமர்ந்து விட்டாள். அவளுக்கோ இதெல்லாம் புதிது. அவன் எச்சில் தன் வாயில் இருப்பது கூட அவளுக்கு ஒவ்வாமையை கொடுக்க, அதையும் தாண்டி குடும்பத்தார் அனைவருக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்து தெரிந்தால் அவ்வளவுதான் என நினைத்து பயந்து போனாள். சண்மதியை அதிர்ச்சியாக பார்த்தான் ஆதித்ய சிம்மன். ஏனோ அவன் பார்த்த பெண்களில் முற்றிலும் வேறாக தெரிந்தாள் சண்மதி. வந்த உடனே பார்க்க சின்ன பொண்ணா இருக்காங்க என கேட்டதுக்கு காரணம் கூட அவளுக்கு எப்படி முத்தமிடுவது என்பதை நினைத்துதான். அவள் திமிராக பேசவும் தான் அவனும் காண்டாகி விட்டான்.
ஆனால் அவனுக்கு அவளைப் போல் இல்லாமல் அவள் உதடு சுவை பிடித்துதான் இருந்தது. ஒருவருடன் மொத்த காட்சியில் நடித்தால் வாயை பன்னீர் ஊத்தி கழுவுபவன் இன்று டைரக்டர் கட் என சொல்லியும் 2 நொடி கழித்துதான் அவளை விட்டு பிரிந்தான் என்பது அவனுக்கு மட்டுமே தெரியும். சுற்றத்தை மறந்து சன்மதி அழுது கொண்டிருக்க கவிதாவுக்கு கால் செய்து அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என அறிந்து கொண்டு அவளை பார்க்க வந்த வியான் அவள் அழுது கொண்டிருப்பதை பார்த்து ஷண்மி என அழைத்து கொண்டே வேகமாக ஓடி வரவும் அவன் முகத்திலிருந்து தொப்பி விலகி விழுக அவன் குரலில் பட்டென நிமிர்ந்து ஷண்மி அவன் அருகில் வந்ததும் அண்ணா என அணைத்து கொண்டாள். என்னது அண்ணனா என சுற்றியிருந்த அனைவரும் இருவரையும் பார்த்தாலும் வியானை பார்த்து அதிர்ந்து போயினர் என்பதே உண்மை.